ஆல், நான் உங்கள் போனா. இன்னைக்கு வந்து பாலிட்டியில் ஒரு 100 ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய டைம் வந்து எஸ்எஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சிக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு போங்க. இன்னும் நம்ம ஆப்பை யாரும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கேஆர் லாஜிக்ஸ் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ உங்கள் எஸ்எஸ்சிக்கான மார்க் டெஸ்ட்டு, எஸ்எஸ்சிக்கான கிராஷ் கோர்ஸ் ரெண்டுமே நம்மளோட ஆப் கேஆர் லாஜிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கேஆர்ன்ற கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட்டு அண்ட் கிராஷ் கோர்ஸுமே நம்மளோட ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேஆர் லாஜிக்ஸ் எஸ்எஸ்சி இந்த குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. எடுக்கிற பிடிஎஃப் எல்லாமே இதில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ உள்ளே போய் இல்லாமல் கொஸ்டின்ஸ்குள்ளே. ஓகே, ஹவு மச் ப்ராக்டிஸ் ரிக்வயர்ஸ் ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்? அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னா நீங்கள் என்னவா இருந்திருக்கணும்? ஸோ 5 years as judge in high court or 10 years, அதாவது ஜட்ஜாக 5 வருஷம் ஹைகோர்ட்டில் வேலை பார்த்துருக்கணும். இல்லை அப்படின்னா அட்வொகேட்டாக 10 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். ஓகே, அண்ட் இன் விச் அமெண்ட்மெண்ட் டெல்லி வாஸ் மேட் அஸ் என்சிடி, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி எப்படி ஆச்சுன்னா 69th அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட்டெல்லாம் நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. அண்ட் வாட் இஸ் த மேக்ஸிமம் டென்யூர் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சியோட டென்யூர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அண்ட் தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் நேஷனல் எமர்ஜென்சி. அது வந்து என்ன ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 352. தென் விச் இஸ் த மோஸ்ட் பவர் வீட்டோ ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு வீட்டோ பவர்ஸ் இருக்குன்னு இது ஃபுல்லாகவே நான் என்னென்னா கிராஷ் கோர்ஸ் இந்த பவர்ஸ் பிரசிடென்ட் பற்றி ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் பாக்கெட் வீட்டோ, அதாவது பாக்கெட் வீட்டோவில் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்தையும் பெண்டிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படியே பெண்டிங்லேயே வச்சு இழுத்தடிக்கிறது, அதுதான் என்ன சொல்கிறாங்க பாக்கெட் வீட்டோ. அண்ட் விச் எஃபர் வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்? எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அது ஆர்டிக்கல் நம்பர் 300A. நெக்ஸ்ட், ஹவு மச் பர்சன்டேஜ் சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் உமன் இன் பஞ்சாயத்து? அதான் பஞ்சாயத்தில் வந்து உமன்ஸ்க்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சீட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33%. நெக்ஸ்ட், who termed Article 32 a soul of Indian Constitution? ஸோ Article 32 soul of Indian Constitution வச்சது யாரு? ஸோ டாக்டர் அம்பேத்கர். நெக்ஸ்ட், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ஸ்டேட்ஸ் டிஃபைன் இன் விச் ஆர்டிக்கல்? அதாவது ஸ்பெஷல் ஒரு ஸ்டேட்டுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எந்த ஆர்டிக்கலில் இருக்குது? இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் எவ்வளோ முடியுமோ ஆர்டிக்கல்னே தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க. ஆர்டிக்கல் 370 அண்ட் ஆர்டிக்கல் 371. நெக்ஸ்ட், யூனியன் பட்ஜெட் ஆர் ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன், ஸோ எதில் இருக்குது? ஆர்டிகல் 112. அண்ட் ஃபைனான்ஸ் பில் இஸ் டிஃபைன் இன் விச் ஆர்டிக்கல்? ஸோ அகைன் ஆர்டிகல் 117. மணி பில் வந்து 1110. அண்ட் மணி பில் இஸ் டிஃபைன்ட் விச் ஆர்டிக்கல்? ஸோ 1110 ஜாயின்ட் செஷன் ஃபார் பார்லிமெண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 108. அடுத்து, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் இஸ் டிஃபைன்டு. அதாவது இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஃபாரஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது எந்த ஆர்டிக்கல் இருக்குன்னா ஆர்டிக்கல் 48A. நெக்ஸ்ட், த பவர்ஸ் ப்ரிவிலேஜஸ் எக்ஸெட்ரா மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் டிஃபைன்ட் இன், இது எந்த ஆர்டிக்கலில் கேட்டிருக்காங்க? ஆர்டிக்கல் 105. By which writ judiciary is ordered to its duty? So mandamus. Okay. Next, who recommended the Panchayat Raj system? So இந்த பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமை யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா? ஸோ பார்த்தீங்கன்னா பல்வாந்தி ராய் மெஹ்தா கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி தான் ஒரு பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமை கொண்டு வரணுன்றதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், கவர்னர் கேன் கண்ட்ரோல் ஹவு மெனி ஸ்டேட்ஸ்? அதாவது எத்தனை ஸ்டேட்டை வந்து ஒரு கவர்னர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? தெர் இஸ் நோ லிமிட். நெக்ஸ்ட், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் பஞ்சாயத் ராஜ்? அதாவது பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமை ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகே, அதில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா நாகூர் டிஸ்ட்ரிக்ட். எந்த வருஷம்னா 1959. நெக்ஸ்ட், ஹூ அப்பாயிண்ட்ஸ் சேர்பர்சன் ஆஃப் த ஸ்டேட்? ஸோ கவர்னர். அண்ட் விச் ஹவுஸ் இஸ் நோன் அஸ் த பீப்புள்ஸ் ஹவுஸ்? பீப்புள் ஹவுஸ்ன்றது லோக்சபா. ஓகே, அதை லோவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் டிஃபைன் இன் விச் ஆர்டிக்கல்? பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எத்தனாவது ஆர்டிக்கலில் இருக்குது? ஆர்டிக்கல் 79. ஸோ சேர்மன், பார்லிமெண்ட்டோட சேர்மன் யார்? ஆப்வியஸ்லாக பிரசிடென்ட். ராஜ்யசபா இஸ் த அப்பர் ஹவுஸ். ஸோ இது வந்து எந்த ஆர்டிக்கலில் இருக்குது? ஆர்டிக்கல் நம்பர் 80. Then Lok Sabha is defined in which article?
ஸோ 81 அது வந்து ராஜ்யசபா 80 லோக்சபா 81. And how many members president nominated in Lok Sabha? So president வந்து எத்தனை பேரெல்லாம் நாமினேட் பண்ணலாம்? 0 members, யாருமே கிடையாது. In which year Panchayat Raj system was established? எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1959. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ராய் மெஹ்தா கமிட்டி. அண்ட் ஹூ கேன் டிசால்வ் லோக்சபா? யார் வந்து லோக்சபாவை கலைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ராஜ்யசபா cannot be dissolved. ராஜ்யசபான்றது ஒரு பெர்மனன்ட் ஹவுஸு, அதை கலைக்க முடியாது. பெர்மனன்ட். நெக்ஸ்ட், ஹூ ஹேஸ் பவர் டு கால் ஜாயின்ட் செஷன் இன் பார்லிமெண்ட்? பார்லிமெண்ட்டில் வந்து ஜாயின்ட் செஷன் கால் பண்ணுறதுக்கு யாருக்கு வந்து பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஆன்சர் இஸ் பிரசிடென்ட். என்ன ஆர்டிக்கல் நம்பர் 108. அடுத்து, ஹூ ப்ரிசைட்ஸ் ஓவர் த ஜாயின்ட் செஷன் இன் பார்லிமெண்ட்? அதாவது பார்லிமெண்ட்டில் ஜாயின்ட் செஷனை வந்து யார் தலைமையேற்று கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் அ ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அண்ட் விச் ஸ்டேட் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் லோக்சபா? எந்த ஸ்டேட்டில் அதிக மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். 80 seats அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விச் இஸ் நோன் அஸ் த பெர்மனன்ட் பாடி ஆஃப் த பார்லிமெண்ட்? எது பெர்மனன்ட் பாடி? அதை கலைக்கவே முடியாது. இட் இஸ் கால்ட் ராஜ்யசபா. அதை கலைக்க முடியாது. அண்ட் த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இஸ் எலெக்டட் பை ஹூம்? அதாவது லோக்சபாவில் உள்ள ஸ்பீக்கரை வந்து யார் வந்து எலெக்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லோக்சபா ஆரம்பித்தோடனே சீனியர் பர்சன் எடுத்துருவாங்க அவங்களோட ஸ்பீக்கராக. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே எலெக்ஷன் வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்பீக்கர். ஓகே, த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா கிவ்ஸ் ரெசிக்னேஷன். இப்போ எனக்கு ஸ்பீக்கர் வந்து எனக்கு இந்த பொறுப்பு வேணாம் அப்படின்னா அவங்க டெப்யூட்டி ஸ்பீக்கர்கிட்ட வந்து அவங்களோட ரெசிக்னேஷனை வந்து கொடுக்கலாம். அடுத்து, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிவ்ஸ் ரெசிக்னேஷன். இப்போ பிரசிடென்ட்டே எனக்கு இந்த வேலை வேணாம், நான் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் கிட்ட வந்து கொடுக்கலாம். ஓகே, அண்ட் ஹூ இஸ் த சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோகோட சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ஆஃப் பிகமிங் பிரசிடென்ட்? பிரசிடென்ட்டுக்கான மினிமம் ஏஜ் என்ன? ஸோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் 35. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ஃபார் பிகேம் ராஜ்யசபாவில் மெம்பர் ஆகணும்னா அதுக்கான மினிமம் ஏஜ் என்ன? ஸோ அதுக்கான மினிமம் ஏஜ் வந்து 30 years. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மினிமம் ஏஜ் டு பிகம் பிரைம் மினிஸ்டருக்கான மினிமம் ஏஜ்? இது எல்லாமே நீங்கள் நல்லா கவனித்து வச்சுக்கணும். இட் இஸ் 25 years. ஓகே, பிரசிடென்ட்டுக்கு 35 years, பிரைம் மினிஸ்டருக்கு 25 years. அண்ட் வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ஃபார் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்? அதில் வந்து மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21. நெக்ஸ்ட், ஹூஸ் வாட் இஸ் டெசிசிவ் இன் லோக்சபா ஹவுஸ்? எதை வந்து ரொம்ப டெசிசிவ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. ஹீ இஸ் த ஹெட். த ரேங்க் ஆஃப் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இஸ் ஈக்குவலண்ட். அதாவது ஸ்பீக்கர் லோக்சபாவில் உள்ள ஸ்பீக்கர் வந்து யாருக்கு ஈக்குவலண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தலைமை நீதிபதி, இந்தியாவோட தலைமை நீதிபதி. ஹவு மெனி ஹைகோர்ட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா? இந்தியாவில் மொத்தம் எத்தனை கோர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 கோர்ட்ஸு. லேட்டஸ்ட்டாக உள்ளது அமராவதி ஹைகோர்ட். அடுத்து, ரைட் டு ஈக்குவாலிட்டி கம்ஸ் அண்டர் விச் ஆர்டிக்கல்? எந்த ஆர்டிக்கலில் ரைட் டு ஈக்குவாலிட்டி வருதுன்னா ஆர்டிக்கல் 14 to ஆர்டிக்கல் 18. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப பாலிட்டியில் முக்கியம். யூடியூப்லேயே ஆர்டிகல்ஸ்க்குனே தனியாக பாலிட்டி வீடியோ இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஹூ கேன் ரிமூவ் த சேர்பர்சன் ஆஃப் ஸ்டேட்? அதாவது யார் வந்து ரிமூவ் பண்ணலாம் அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். அண்ட் ஹூ அப்பாயிண்ட்ஸ் த கவர்னர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்? ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கான கவர்னர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறா? எல்லா ஸ்டேட் கவர்னர் இருக்காங்களா? ஸோ ஆன்சர் இஸ் பிரசிடென்ட். அண்ட் தென் கவர்னர் கிவ்ஸ் ரெசிக்னேஷன் டு ஹூம்? கவர்னர் தன்னோட வேலை வேணும் அப்படின்னா அவங்க வந்து யார்கிட்ட வந்து ரெசிக்னேஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் பிரசிடென்ட். பிரசிடென்ட் வேணும்னா வைஸ் பிரசிடென்ட்டை கொடுக்கணும். அடுத்து, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை ஹூம்? ஹைகோர்ட்டில் உள்ள ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஹூ இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்? யார் வந்து எல்லா ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கும் சுப்ரீம் கமாண்டர்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரசிடென்ட். ஸோ விச் ஆர்டிகல் cannot be removed even in எமர்ஜென்சி? எமர்ஜென்சியில் கூட இந்த ஆர்டிக்கலை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப், ஆர்டிக்கல் 21. ஸோ வாழ்கிறதுக்கான ஒரு உரிமை. நெக்ஸ்ட், ஹூ இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் இந்தியா? இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று நார்மல் ஹெட் ஆஃப் இந்தியா, இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் இந்தியா அப்படின்றது பிரைம் மினிஸ்டர். இப்போ நார்மல்னு பார்த்தீங்கன்னா வந்து
பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் how many members are there in லோக்பால் ஆஃபீஸ்? அதில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 + 4 8 மெம்பர்ஸ். அண்ட் தென் abolition of untouchability is defined in article. இதை வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் நம்பர் 17. நெக்ஸ்ட், சிக்கிம் வாஸ் ஆடட் டு இந்தியா இன் விச் அமெண்ட்மெண்ட்? அதாவது சிக்கிம் வந்து இந்தியா தான்டா அப்படின்ட்டு எந்த அமெண்ட்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அமெண்ட்மெண்ட் 36 ஆக்ட் 1975. இந்த மாதிரி இல்லைலாம் நிறைய பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் விச் கண்ட்ரி ஹாஸ் பாலிசி ஆஃப் dual citizenship? 2 சிட்டிசன்ஷிப்பு. ஸோ என்ன கண்ட்ரி பார்த்தீங்கன்னா USA, UK, பிரான்ஸ், போர்ட்டுகல், பிரேசில், பங்களாதேஷ், ஈஜிப்ட். அப்படின்னா 2 சிட்டிசன்ஷிப் வச்சுக்கலாம். which part deals with the fundamental rights? Fundamental rights வந்து எந்த பார்ட் டீல் பண்ணுது? பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 4A. which part is known as the Magna Carta? ஸோ அதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பார்ட் 3. அது ஒன்று தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடது. who is the guardian of the fundamental rights? ஸோ இதோட கார்டியன் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி. அண்ட் தென் வாட் இஸ் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? தலைமை நீதிபதிக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ். அது தலைமை நீதிபதி மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள எல்லா ஜட்ஜஸ்க்குமே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 65. எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹூம்? ஸோ பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் வந்து யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் லிமிட் ஃபார் பிரசிடென்ட்டுக்கு? வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏஜே இல்லைங்க, நோ ஸ்பெசிஃபைடு. அடுத்து, வாட் இஸ் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் லோக்பால் சேர்பர்சன்? லோக்பால் சேர்பர்சனில் உள்ள இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸ். அடுத்து, which article is related to impeachment of the president? இது வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் நம்பர் 61. அண்ட் தென் pardon powers of president is defined. அதாவது மன்னிப்பு வழங்க, அதாவது பிரசிடென்ட் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து தூக்கு தண்டனையில் இருக்காங்க, இல்லைனா கடும் சிறை தண்டனை இருக்காங்கன்னா மன்னிக்கும் அந்த பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. அதோட ஆர்டிக்கல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 72. அடுத்து, த ஆர்டினன்ஸ் பவர் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் டிஃபைன்டு. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் நம்பர் 123. நெக்ஸ்ட், த டெஃபனிஷன் ஆஃப் பிரசிடென்ட் டிஃபைன்ட் இன் விச் ஆர்டிக்கல்? பிரசிடென்ட் அவங்களோட ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் நம்பர் 52ல் இருக்குது. அண்ட் தென் கன்கரண்ட் லிஸ்ட் இஸ் டேக்கன் ஃப்ரம் விச் கண்ட்ரி? ஸோ இது மாதிரி எந்த கண்ட்ரியில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அண்ட் who was the first law minister of independence India? Independence Indiaவோட first law minister பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். The speaker's vote in Lok Sabha is known as, அதாவது ஸ்பீக்கர் vote, அதாவது லோக்சபாவில் உள்ள ஸ்பீக்கரோட ஓட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is called casting vote. அடுத்து, GST was introduced in constitution amendment. அதோட அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 101 was first 101st Amendment Act 2016. ஸோ 2016க்கு அப்புறம் தான் ஜிஎஸ்டி வந்திருக்கும். ஜிஎஸ்டி இஸ் இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் விச் கண்ட்ரி? அதாவது எந்த கண்ட்ரியை பார்த்து ஜிஎஸ்டின்ற ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் நாட்டில் ஜிஎஸ்டி ஒன்று இருக்குது, அதை பார்த்து நம்ம மோடிஜி அப்படியே இங்கேயும் கொண்டு வந்துட்டார், நம்ம இந்தியாவிலையும் வந்துடலான்ட்டு. இந்தியன் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் பில் இஸ் ப்ரெசன்டட் இன், ஸோ லோக்சபாவில் ஃபினான்ஸ் பில்லை கொண்டு வராங்க. அடுத்து, who is the first female லோக்சபா ஸ்பீக்கர்? அதாவது லோக்சபாவில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெய்ரா குமார். அண்ட் who is the first law officer? லா ஆஃபீஸர் இதுவுமே தனியாக ஒரு வீடியோ இருக்குது, லா ஆஃபீஸர் பற்றி ஃபுல்லாகவே போட்டிருப்பேன். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அண்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல். அண்ட் வாட் இஸ் த டென்யூர் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷனரோட டென்யூர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் 6 years. அடுத்து, which part has provision of பஞ்சாயத்தி ராஜ் சிஸ்டம்? ஸோ இதோட பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பார்ட் 9. அண்ட் இங்கிலீஷ் இஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் விச் ஸ்டேட்? எந்த ஸ்டேட்டில் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா நாகாலாண்ட். அண்ட் விச் ஆர்டிக்கல் பிலாங்ஸ் டு சீஃப் எலெக்ஷன் கமிஷன்? எலெக்ஷன் கமிஷன் வந்து எந்த ஆர்டிக்கலில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 324. இது எல்லாமே நிறைய டைம் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுப்ரீம் கோர்ட் இஸ் டிஃபைன்
சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிக்கல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 124. அண்ட் ஹை கோர்ட் இஸ் டிஃபைன் இன் விச் ஆர்டிக்கல்? 214. அது வந்து 124, இது 124 சாரி. சுப்ரீம் கோர்ட்டு. ஹை கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா 214. அப்படி திரும்பி இருக்குல்ல, 124 214. அடுத்து ராஜ்யசபா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் எந்த டேட்டில் வந்து ராஜ்யசபா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, உருவாக்கிருக்காங்க? 3rd April 1952. அண்ட் லோக்சபா பார்த்தீங்கன்னா 17th April 1952. ஓகே, ரெண்டுமே ஏப்ரல் மந்த்து. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் டிஃபைன்ட் இன் அட்டார்னி ஜெனரல் ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர்னு சொன்னோமா? ஸோ ஆர்டிகல் நம்பர் 76. அண்ட் யூபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் யூபிஎஸ்சி ஆர் டிஃபைன்ட் இன். ஸோ இதை வந்து எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 315. ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் டிஃபைன்ட் இன் விச் ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் நம்பர் 280. அண்ட் சேர்மேன் ஆஃப் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா NK சிங். அண்ட் தென் இன் விச் இயர் கோவா பிகம் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா? எந்த வருஷம் வந்து கோவா வந்து ஸ்டேட்டாக மாறிச்சு பார்த்தீங்கன்னா இன் 1987. கோவா வாஸ் லிபரேட்டட் 19th December 1961. ஓகே. விச் எமர்ஜென்சி இஸ் வேலிட் அப் டு 3 years? 3 வருஷத்துக்கான உள்ள எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. அதோட ஆர்டிக்கல் நம்பர் 360. பார்க்குறப்ப அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஓகே. அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இஸ் டிஃபைன்ட் இன் விச் ஆர்டிக்கல்? ஸோ ஆர்டிக்கல் நம்பர் 356. அண்ட் தென் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்? அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஃபஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ ஃபீமேல் ஜட்ஜ் பண்ணிங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபாத்திமா கான் பிவி. அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஜட்ஜ் ஆஃப் இந்தியாவோட ஃபீமேல் ஜட்ஜாகவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபாத்திமா கான் பிவி. அண்ட் ஹூ இஸ் த ஃபஸ்ட் ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீலா சேத். அண்ட் விச் சிட்டி இஸ் நோன் அஸ் த லிட்டில் இண்டியா அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா செரங்கூன் ரோடு. ஓகே. Which country has the largest parliament in the world? என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனா. Briefest constitution. When was constitution of Pakistan enforced? So எப்போ வந்துச்சுன்னா 1973. And the constitution of India was first amended in எந்த வருஷம் வந்து constitution of இது உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1951. President nominates members in Lok Sabha according to which article? Article number 331. What is zero hour in the Indian Parliament? Zero hour na enna solranga time immediately after the question hour. Who decides the bill is a money bill or not? யார் வந்து அந்த பில் வந்து மணி பில்லா இல்லை வேற ஆச்சும் டிஃபைன் பண்ணுறதுனா ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. How many sessions are there in parliament? மொத்த பார்லிமெண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை செஷன் நடக்கும்? There are 3 sessions. Okay. And uniform civil code is defined in which article? So அது எந்த ஆர்டிக்கலில் சொல்லுது அப்படின்னு பண்ணால் ஆர்டிக்கல் 44. And which amendment is known as mini constitution? 42nd Amendment Act 1976. Mini amendment. Okay. And local adults have been created under which act? The Legal Services Authority Act 1987. And then DPSP are borrowed from which country? இதான் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து borrow பண்ணியிருக்கோம்னா அயர்லாண்ட்லேருந்து borrow பண்ணியிருக்கோம். And fundamental duties are borrowed from which country? Fundamental duty வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா USSR. And that's all. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பார்த்துருங்க. ஆர்டிகல்ஸ் எல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.